வாக்கு திருட்டு வாக்காளர் பட்டியலில் மோசடி என்று புகார்கள் கூறி வரும் ராகுல் காந்திக்கு சரமாரி கேள்வி எழுப்பி பாஜக மூத்த தலைவர் அமித் மாளவியா அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சோனியா காந்தி பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதில் பல வெளிப்படையான விதிமீறல்கள் நடந்ததாக கூறியுள்ளார். இந்திய குடியுரிமை பெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே 1980ஆம் ஆண்டு அவரது பெயர் முதன்முதலில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றதாக அமித் மாளவியா தெரிவித்துள்ளார். அப்போது இந்திரா, ராஜீவ், சஞ்சய் மற்றும் மேனகா காந்தி பெயர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இருந்த நிலையில் சோனியா பெயரும் சேர்க்கப்பட்டதாக கூறியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு எழுந்ததைத் தொடர்ந்து சோனியா பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு 1983 ஜனவரியில் வெளியிடப்பட்ட பட்டியலில் மீண்டும் இடம்பெற்றதாக கூறியுள்ளார். ஆனால் அதே ஆண்டு ஏப்ரல் 30 அன்றுதான் சோனியா இந்திய குடியுரிமையை பெற்றதாக அமித் மாளவியா குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.